ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஒரு பட்டர் ஃப்ரூட் செடி வளர்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே இந்த விதையை வச்சுட்டு இப்படி அழகாக செடி வளர்க்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டர் ஃப்ரூட் செடி நம்ம எப்போவுமே இந்த விதையை தூக்கி கீழே போட்டுருவோம். நானும் அந்த மாதிரி தாங்க செஞ்சுட்டு இருந்தேன். நம்ம அந்த பழம் வாங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழே தூக்கி போட்டுருவோம். சாப்பிட்டுட்டு இந்த விதையை பெரிய கொய்யாப்பழம் சைஸில் இருக்குங்க அந்த விதை. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரி இந்த தடவை நம்ம முளைக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். இப்போ பாருங்கள், பெங்களூரில் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. காலையில் டைமுங்க அது. காலையில் ஒரு 8 மணிக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு தாங்க ஊற்றி வச்சேன். அந்த கொட்டையோட அடிப்பகுதி மட்டும் அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி வச்சேன். நான் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அது முளைக்குமோ என்னமோ நினச்சிட்டு தான் நான் வச்சேன். ஆனால் சூப்பராக முளைச்சி வந்துட்டுது. இந்த தண்ணி 2 நாளைக்கு ஒருக்கா மாற்றிட்டே இருந்தேங்க. அந்த விதையை வச்சுட்டு இந்த 2 விதையுமே நான் 2 கிளாஸில் போட்டு வச்சுருந்தேன். 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி மாற்றிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து குட்டி குட்டியாக வேர் வர ஆரம்பிச்சது. 2 செடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக லைட்டாக ஒரு வேர் வர ஆரம்பிச்சது. வேர் வரவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ மாதிரி தண்ணியை மாற்றிட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் கிச்சனில் தாங்க வச்சுருந்தேன். கிச்சனில் வர்றது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வேர் வரல. அப்புறம் இந்த பால்கனி தோட்டத்தில் வெயில் படுற மாதிரி கொண்டு வந்து வச்சேன். அந்த விதையில் வெயில் படுற மாதிரி வச்ச முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எவ்வளோ நாள்னா ஒரு 15 நாள் வரைக்கும் நான் 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி மாற்றிட்டே இருந்தேன். தண்ணி மாற்றிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 நாள் கழித்து அந்த குட்டியாக 2 இலை ஒரு செடியில், இப்போ நான் தொட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த செடியில் ஒரு குட்டியாக 2 இலை வர ஆரம்பிச்சிதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எனக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொளிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த செடி இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் உள்ள செடியில் கொஞ்சம் லேட்டாக தான் வர ஆரம்பிச்சு. அங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்க அப்படி சொன்னால் 2 இலை வந்துச்சுங்க. 2 இலை வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் தண்ணி தொளிச்சுட்டே வர கொஞ்சம் கொஞ்சமாக செடி மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கொட்டை பார்த்துட்டுக்கு தனியாக இருந்துச்சுங்க. அது உள்ளேருந்து இந்த இலைகள் வந்தது. நான் சரி அந்த கொட்டை தான் இலையாக மாறுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது தனியாக வந்தது. எப்போவுமே பாருங்கள், செடிகள் மேலேயும் சரி, நம்ம குழந்தைகள் மேலேயும் சரி, கடவுள் மேலேயும் சரி வைக்கிற அன்பு நம்மளுக்கு பல மடங்காக திருப்பி கிடைக்கும். அது மாதிரி தாங்க நம்ம எப்போவுமே இந்த செடிகளோட நம்ம நேரம் செலவழித்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு செடியும் நீங்கள் டெய்லி தொட்டு பார்த்துட்டு அதுக்கு தண்ணி தொளிச்சு நீங்கள் அன்பாக பராமரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு நம்மளுக்கு கண்கூட பார்க்க முடியுங்க. அது மாதிரி தான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். டெய்லி இந்த செடி தொட்டு தண்ணி தொளிச்சுட்டு போவேங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா வளர்ந்துருக்குங்க. அப்படி வர ஆரம்பிச்சது. இந்த இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே இந்த குச்சியிலையும் ஊண்டி வச்சுருந்தேன். அந்த புதினா குச்சியிலையும் ஊண்டி வச்சுருந்தேன். அதுவும் ஒரு பக்கம் இலைகள் விட்டு வர ஆரம்பிச்சிட்டுது. இந்த மாதிரி புதினா அந்த மற்ற செடிகளை வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவே நம்மளுக்கு நல்ல பலன் தருங்க. இப்போ பாருங்க, இந்த ஒரு கொட்டை இருந்துச்சுல நான் முத முளைச்சிருந்தது, இதில் பார்த்தீங்கன்னா 2 செடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உள்ளுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இதில் 2 செடி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. தனித்தனியாகவே இருக்குங்க இந்த 2 செடியுமே. ஒரே கொட்டையில் ஒரு விதையில பார்த்தீங்கன்னா 2 செடி வர ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே இருந்தே பாருங்களேன் 2 செடி வர ஆரம்பிச்சிச்சு. இது எப்படின்னு எனக்கு தெரியலைங்க. அவ்வளோ சூப்பராக வருது இந்த செடி, பட்டர் ஃப்ரூட் செடி. அதோட வளர்ச்சி அவ்வளோ ஒரு நல்லா இருக்குங்க. அந்த பார்த்தாலே அவ்வளோ ஒரு அழகா அப்படி வளர்ந்துருக்கு. இந்த தொட்டியில் நான் சரி இடையில சரி மல்லியை போட்டுவிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் மல்லியும் முளைச்சி வந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.